மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 73வது பிறந்தநாளை ஒட்டி மலர் வளையம் வைத்து மரியாதை அதற்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தன்னுடைய 73வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நிகழ்வு குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி வருகிறார். 1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி அவர் பிறந்த நிலையில் இன்று 73வது பிறந்த நாளை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் அவரது அரசியலுக்கு வந்த பிறகு அவரது ஒவ்வொரு பிறந்த நாளையும் தலைவர்களிடம் மரியாதை பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து நேரடியாக கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய பின் தொடர்ந்து பெரியார் திடலில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பிறந்த நாளிலும் முக்கியமாக ஏற்கனவே கலைஞர் அண்ணா மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின் தற்பொழுது வேப்பேரியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் நினைவிடமாக இருக்கக்கூடிய பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்வில் அவருடன் அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், கே நேரு உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடனே இருக்கிறார். இந்த பெரியார் திடலை பொறுத்தவரை திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களும் இங்கு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு லட்டு இனிப்பு வழங்கி அவரது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசி அளித்து வருகிறார். ஏற்கனவே கடந்த பிறந்த நாளின் போதும் கூட இதே போல பெரியார் திடலுக்கு அவர் மரியாதை செலுத்த வந்திருந்த பொழுது திராவிட கழக தலைவர் வீரமணி அவருக்கு நேரடியாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அவருக்கு இனிப்பு ஊட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டும் கூட அவருக்கு இனிப்பு ஊட்டி அவரது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.